கண்டிப்பாக நிகிதா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக தினமும் மீன் சாப்பிடுவது ஒரு வழக்கமான ஒன்று. குமரி மாவட்ட எல்லையான ஊரம்பு மற்றும் கேரள எல்லை பகுதிகளான பழையக்கடை, புத்தன்கடை, காஞ்சிரகுளம், குருவாடு போன்ற உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அந்த பகுதிகளில் விற்கப்பட்ட, அதாவது சந்தைகளில் விற்கப்பட்ட செம்பல்லி மீன் வாங்கி மக்கள் சமைத்து இருக்கின்றனர். இந்நிலையில் அந்த சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதாவது உட்பட 40க்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் மயக்கம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவர்கள் 40க்கும் மேற்பட்டோர் கேரளா எல்லையில் உள்ள காரக்கோணம் தனியார் மருத்துவமனையிலும் நெய்யாற்றின்கரை அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் பலரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த மீன்கள் வளர்கின்ற நீர்நிலைகளில் ஏதேனும் ரசாயன பொருட்கள் கலந்துள்ளதா, வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற நிலையில் சுகாதாரத்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது கேரள எல்லை பகுதியில் உள்ள இந்த செம்பல்லி ரக மீன்கள் சாப்பிட்டு மக்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி விமலா.